அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் பீட்ஸ் ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஸ் வீடியோஸ் தான். அதில் வந்துட்டு என்ன பீட்ஸ் வச்சுட்டு என்னென்ன ஸ்டிச் வந்துட்டு சின்ன சின்னதாக சிம்பிளாக நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணலாம். அந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு சின்ன குட்டியோண்டு நம்ம ஒரு ஏதாவது ஒரு மாடல் நம்ம கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ படிக்கிறோம். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நான் ஒரு டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரியான பீட்ஸ், இது வந்து பாசி முத்து இருக்குல்ல, அந்த முத்தோட பாதி தான், ஆஃப் தான் நான் எடுத்துருக்கேன். சரியா? ஆஃப் வந்து நம்ம கடையில் கேட்கும்போது கிடைக்கும். இது வந்துட்டு நம்ம வச்சாச்சுன்னா இந்த மாதிரி அப்படியே அந்த துணியில் வந்துட்டு ஸ்டிஃபாக அப்படியே நின்றுடும். ஓகேவா? அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரியான பீட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் லுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன ஸ்டிச்சை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இப்போ இதை வந்து நாம் வந்துட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்டிங்கில் வந்துட்டு அதோட இருப்பிடம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்து வைக்க வேண்டிய இடம் சென்டர் பாயிண்டிங்கில் வந்துட்டு நம்ம இதை வச்சுருவோம். ஓகேவா? இது வந்துட்டு அப்படியே அழகாக இருக்குது, பார்த்தீங்களா? நம்ம ஒட்டி வச்சது மாதிரியே இருக்கும். இப்போ இதை சுற்றி வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸை வந்துட்டு இதோட சுற்றி இதுக்கு டிசைனாகவே நம்ம வந்துட்டு கொடுப்போம். சரியா? ஒரு ரெண்டு பீட்ஸ் வச்சு கொடுக்கலாம். அதுக்கு அதிகமாக நம்ம எடுத்தாச்சுன்னா லோட் ஆகிறது கஷ்டமாயிடும். இந்த மாதிரி இதை வந்துட்டு சுற்றி நம்ம வந்துட்டு இந்த சர்க்கிளை வந்துட்டு இந்த இதோட சுற்றி வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறது மாதிரி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு டிசைன் தான் வரும். ஆனால் அதை சுற்றி வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த செட்டை வந்துட்டு நம்ம பார்ப்போம். 2 பீட்ஸுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. கொடுத்தாச்சுன்னா பார்க்குறதுக்கு அந்த லுக்கு வந்து போயிடும், அழகாக இருக்காது நம்ம பார்க்குறதுக்கு. சரியா? அதனால் 2 பீட்ஸுக்கு அப்புறமா கொடுக்காதீங்க. சரியா? அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ஒத்தையில் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். 2 பீட்ஸ் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைக்கு ஈஸி. சரியா? டைம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு சேவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம 2 முத்து வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவோம். சரியா? இப்போ நம்ம வந்துட்டு இதை எண்டு நாட்டு போட்டு முடிப்போம். எண்டு நாட்டு போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதோட கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்டிச் இது வந்துட்டு எண்டு நாட்டு போடும்போது உள்ளே போகணும். சரியா? இது வந்துட்டு வெளியே நிற்க விடாது, உள்ளே போகணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நீட்டான லுக் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூஸாக கொடுக்குறதுக்கு இந்த சின்ன வெள்ளை பீட்ஸ் தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ் வந்து பாருங்கள், இது வந்துட்டு கோல்டு கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாசி கலர், ரெண்டுமே வந்து கலந்து வரும். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளை பாசி முத்து வந்துட்டு கோர்த்து எடுக்கணும். சரியா? ஃபுல் வட்டம், ஃபுல் சர்க்கிள் வந்துட்டு நமக்கு கவர் ஆகிறது மாதிரி கிடைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டான லுக்கில் இருக்கும், ஃபினிஷிங் வந்துட்டு அழகாக இருக்கும். அதே மாதிரி பீட்ஸ் ஒர்க்கு பண்ணும்போது 24 நீடில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு இந்த நீடிலை யூஸ் பண்ணுங்க. மற்றவங்க வந்துட்டு கொஞ்சம் பழகினவங்க வந்துட்டு அயன் நீடில் இருக்குது. அயன் நீடில் வந்துட்டு நிறைய லோட் ஆகும், அதுக்காக தான் அயன் நீடில். சரியா? அதை வந்துட்டு யூஸ் பண்ணால் பழகிக்கோங்க. ஓகேவா? இதில் பழகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் பழகுங்க. ஏன்னா அதில் பழகிட்டு இதில் பண்ணும்போது வந்துட்டு நல்லா ஸ்லோவாகும். அதனால தான் இதில் வந்துட்டு லோடும் கூடுதல் ஆகாது, அதுக்காக தான் சொல்லியது. இப்போ வந்து நம்ம பாசி முத்தில் பண்ணினது வந்துட்டு ஒரு சுற்று வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியாச்சு. எண்டு நாட்டு போட்டு நம்ம வந்து முடிச்சு எடுத்துக்கிடலாம். சரியா? எண்டு நாட்டு போடும்போது நான் சொன்னது மாதிரி அதை கவனமாக பார்த்துக்கிடுங்க. பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டு எண்டு நாட்டாக போடுங்க. ஓகேவா? அடுத்து வந்து இதோட அடுத்த கட்டம், அடுத்த சுற்றுக்கு வந்துட்டு நாம் சுகர் பீட்ஸில் கொஞ்சம் பெருசுன்னா என்ன சொல்கிறது, 0.5. ஓகேவா? 0.5 mm அதில் வரக்கூடிய பீட்ஸ் தான் சுகர் பீட்ஸ்லேருந்து அடுத்த இது நம்ம வந்துட்டு அது கடையில் கேட்டால் போதும், சுகர் பீட்ஸ்லேருந்து கொஞ்சம் கூட பெருசுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சு படிக்கும்போதே அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதுக்கு ஆகுதுன்னு அந்த இதை வந்து லிஸ்ட்டை வந்து ஒன்று நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணதுக்கு தொடங்குங்க. சரியா? ஏன்னா இப்போ அது கை கொடுக்காது. கடையில் போய் திங்ஸ் வாங்கும்போது தான் தெரியும், பேர் தெரியாமல் நம்ம முடிச்சுட்டு நிற்போம். ஏன்னா என்னோடய அனுபவம். சரியா? அதை வச்சு தான் சொல்லியது.
இங்கே பாருங்கள், நம்மளோட டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியாச்சு. சரியா? இதுக்கு வந்துட்டு எண்டு நாட்டு போடும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? வட்டத்தோட உள்ளே கொண்டு போய் உள்ளே இருந்து எடுத்து தான் நாம் வந்துட்டு எண்டு நாட்டை போட்டு முடிக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு நம்ம ஒரு பீட்ஸு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, அதனால தான் நம்ம கொடுக்கல. சரியா? அந்த இடம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது அடிஷ்னலாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா இந்த டிசைனுக்கு வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கிடலாம். ஓகேவா? இந்த டிசைன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதை நம்ம வந்துட்டு பார்ப்போம். முதல்ல நாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டு மாதிரி ஒன்றை நம்ம ஒட்டி எடுத்துக்கிடுவோம். சரியா? எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றி வந்துட்டு நம்ம சுற்றி வேண்டாம், பாதி அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸோட அடுத்த லெவல், ஓகேவா, 0.5 அந்த பீட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் சர்க்கிளை வந்துட்டு போட்டு எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் அளவுக்கு வந்து நம்ம இதை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள், கடைசி இது தான் இந்த மாதிரி தான். அப்படின்னா என்ன சொல்லியது, பிறை இருக்குல்ல, அந்த பிறை வந்துட்டு நமக்கு ஆஃப் சர்க்கிளில் இருந்தால் எப்படி இருக்கும், அதே இது தான். ஓகேவா? 2 வரிசை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த 3வது வரிசைக்கு வந்துட்டு நான் இந்த வெள்ளை பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சரியா? இது பாசி முத்து, அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு வரிசை நம்ம சேர்த்து எடுத்துடுவோம். நம்ம வந்துட்டு இப்போ பாசி முத்தை தான் 3வது ஸ்டெப்பாக வந்துட்டு கோர்த்து எடுத்துகிட்ருக்கோம். சரியா? இது வந்துட்டு நம்ம வெள்ளை பீட்ஸு, அடுத்து வந்துட்டு சில இந்த இது இருக்குல்ல, ஓணம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாச்சுன்னா அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்று எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஏன்னா இது வந்துட்டு என்னோடய மைண்டுக்கு என்னோடய ஒப்பீனியனுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ உங்களோட மைண்ட் தாட்டுக்கு உங்களோட இதுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்துட்டு நமக்கு மேட்ச் ஆகிடலாம். சரியா? அந்த மாதிரி சும்மா என்ன சொல்லுது, ஒரு ஓவியமானாலும் நம்ம வந்துட்டு அதை எப்படி நம்ம பார்த்து நம்ம அதை வரைஞ்சி எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் அதில் வந்துட்டு அதோட பர்ஃபெக்ட் லுக் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா விஷயமே நம்ம பண்ணுறது நம்ம பார்க்கக்கூடிய விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த ஓட்டை சுற்றி நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரியா? ஜஸ்ட் இதையெல்லாம் ஒன்று ட்ரை பண்ணியாச்சும் பாருங்கள். சரியா? ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்கும்போது புரிஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அது என்னன்னே தெரியாதது மாதிரி இருக்கும், புதுசாக பார்க்குறது மாதிரியே இருக்கும். அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு அனுபவம் வந்துட்டு இருந்திருக்கு. அதனால தான் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதை ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதில் தொடர்ந்து நம்ம வந்துட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷனும் நம்மளோட என்ன சொல்லியதுக்கு உடல் உழைப்பு நம்ம அதில் போட்டாச்சுன்னா அதோட பெனிஃபிட் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காச்சும் நமக்கு கட்டாயம் வந்துட்டு நமக்கு வரும். சரியா? அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு நழுவ விடாமல் அதை பயன்படுத்தி எடுங்க. இப்போ நம்மளோட சேனலில் வந்துட்டு நீங்கள் பார்த்து படிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. வேறு நிறைய சேனல்ஸில் வந்துட்டு அழகாகவும் நீட்டாகவும் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். சரியா? இப்போது நான் வந்துட்டு ஒரு விதமாக சொல்லி கொடுப்பேன், இன்னொருத்தங்க இன்னொரு விதமாக சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆள்கிட்ட படித்த விதத்தை பொறுத்து தான் அவங்களோட டேலண்ட்டு, அவங்களோட சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த திறமை எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதனால் எந்த கவலையுமே வேண்டாம். இவங்க இதில் நான் பார்த்து படிக்கிறது தான் நல்லதா, இல்லை அவங்க இதில் நான் பார்த்து படிக்கிறது, உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பழகுங்க. சரியா? ஓகேவா? இப்போ நம்மளோட இந்த இது வந்துட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஃபினிஷிங் லுக்கு தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறதுக்கு நினைக்கிறோம். சரியா? இதுவும் ஒன்று கொடுத்து ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்தாச்சுன்னா எண்டு லுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோடய ஆரி வீடியோஸ் வந்துட்டு முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்மளோட அழகான டிசைன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஓன் ஐடியாஸ்லேயே வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு எந்த வீடியோஸையும் காப்பி பண்ணி எடுத்ததும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியா? என்னோடய மைண்ட் தாட்டுக்கு என்ன தோணிச்சோ அதை நான் வச்சு போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி க்ரியேட்டிவாக போடுங்க. சரியா? யாரையும் பார்த்து எந்த சேனலையும் பார்த்து நீங்கள் காப்பியும் பண்ண வேண்டாம்,
எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் இந்த ரவுண்டு இது இப்படி பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். அதே மாதிரி இதை நான் வந்துட்டு ஆஃப் சர்க்கிளில் நான் பண்ணியிருக்கேன்னா இதை வந்துட்டு நீங்கள் மாற்றி யோசிக்கலாம். இதை மேலே வச்சு இதை கீழே வச்சு இப்படி மாற்றி மாற்றி யோசிக்கலாம். ஓகேவா? யோசித்து ஒன்றை வந்துட்டு பண்ணுங்க. உங்களோட மைண்ட் தாட்டு யோசிக்க அதான் சொல்லுவாங்கல்ல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுக்கு ஏற்றவாறு தான் நாம் ஒரு விஷயத்தை படிக்க தான் நமக்கு வந்துட்டு அறிவு வந்துட்டு ஊறிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கிணட்டு தண்ணி மாதிரி தான். ஊற்று வற்றாமல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு கிணத்துல இருந்து தண்ணியை எடுக்கணும். சரியா? அதே மாதிரி தான் நம்மளோட அடி மனசில் இருக்கக்கூடியது அத்தனை இனிச்சிங்க ஊற்றி எடுத்துருங்க வெளியே. எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த திறமையை, அந்த எடுக்கக்கூடிய திறமையை என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான கிளாத்தில் காட்டுங்க. ஓகேவா? ஆரி ஒர்க்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான கிளாத்தில் உங்களோட திறமைகள் வெளிப்பட வாழ்த்துக்கள். எஸ்ஜே ஆரி இதோட என்ன சொல்லலாம் லிங்கை பார்த்து நீங்கள் வந்துட்டு படித்து உங்களோட சக்ஸஸை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.